எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்கான். இன்றைக்கி வந்து 29/12/2025 நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சின்னது, நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்கணும். இதுக்கான டிஸ்க்ளைமர் நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ இதுதான் நம்ம ஷேர்காந்தோடைய ரூல்ஸு. ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுடைய அட்வைசர் கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் என்ன மாதிரி நடக்கும், நம்மளோட ஓபிஎம் கால்குலேட்டர் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ நிஃப்டி வந்து இப்போது 26,042 இருக்குது, ஃபியூச்சர் வந்து 26,058 இருக்குது. ஸோ ப்ரீமியமாக 16 ரூபா இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தோணுது. அது இல்லாமல் ஏற்கனவே டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட்டாக முடிஞ்சது வந்து டவுனில் முடிஞ்சிருக்குது. ஸோ அப்போ பேஸ் பண்ணி பார்க்கும்போது கீழே 26,000 திருப்பி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி 26,100 என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இவங்க எல்லாருமே டவுனுக்கு தான் கொண்டு போகிறாங்க. பட் 26,000 மட்டும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரெஷர் எங்கே இருக்குதுன்னா, இப்போ டவுனில் ப்ரெஷர் இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு திருப்பி இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நியூஸஸை பொறுத்தவரையும் ஆல்மோஸ்ட் இந்த வாரெலாம் வந்து இப்போ தாய்லாந்து கம்போடியா வார் இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ரிமெண்ட்டில் வந்து வாரை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது நடக்கலாம். அப்புறம் உக்ரைன் அதிபரும் யுஎஸ் அதிபரும் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு பாசிட்டிவாக இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்து தான் தெரியும். ஸோ அப்போ வந்து இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் சென்டிமெண்ட்டில் என்னென்ன நடக்குதுன்னா, நிஃப்டியை பொறுத்த வரையும் 26,120, 26,062, 26,031, 25,884. ஸோ இதெல்லாம் மேலே போகிறதுக்கான இதாக இருந்தால் இந்த நம்பரை பாருங்கள், கீழே போகிறதா இருந்தால் இந்த நம்பரை பாருங்கள், இதெல்லாம் டச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நிஃப்டிக்கான ரேஞ்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி டச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி 26,050 எடுத்து பார்த்தோம்னா 68-45 இருக்குது. ஸோ அப்போ இந்த நம்பர்லாம் அதை டச் பண்ணலாமா அப்படின்னு தோணுது. ஸோ 78-60, 88 இப்போ மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த நம்பர்லாம் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 84-45, 76-45. அதே மாதிரி கீழே போச்சுன்னா இந்த நம்பர்லாம் டச் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். 26,100 பிஏ பொறுத்தவரையும். ஸோ இது ரெண்டு தான் நம்ம எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ 98-40, 90, 104, 80, 109, 15. ஸோ இந்த நம்பர்லாம் எப்படி டச் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஃபைனலாக இதில் எப்படிலாம் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும் நமக்கு. இல்லை 68-45 நிற்க போதா, ரெண்டும் டச் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே சுற்ற போகிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 68 88 இருந்தாங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் ரெண்டு பேருமே சிஇஓ ஆர் பிஇஓ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரையும் மார்க்கெட் வந்து மேலேயோ கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இதுக்குள்ளேயே தான் அவங்க சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் இருக்கும். 68+20 பாயிண்ட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ எப்போலாம் 68 88 பிரேக் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து ரெண்டு பேரில் ஏதோ ஒருத்தவங்க வந்து விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இதை பார்த்துங்க, இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓப்பனை பொறுத்தவரையும் கேப் அப்பா இல்லை ஃப்ளாட்டாங்கிறது தெரியல. ஸோ அதை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. பார்க்கலாம் இந்த நம்பர்ஸ்லாம் டச் பண்ணதா அப்படிங்கிறத. ஸோ பிரேக்கிங் வந்து இதை தாண்டினா தான் நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இது டர்ன் ஆகுதுன்னு. அது இல்லாமல் இன்னொரு பிரேக் இருக்குது. அந்த பிரேக்கெல்லாம் உடச்சிச்சின்னா பெருசாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 128 135 பிரேக் பண்ணுச்சுன்னா பெருசு கீழேயோ இல்லை மேலேயோ பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக மேலேயோ இல்லை கீழேயோ நடக்கலாம். ஸோ இது ஒரு இது இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். இப்போதைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கால் சைடில் அதிக பிரச்சனை இருக்க மாதிரி இருக்குது. கால் சைடில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா பாசிட்டிவாக இருக்கிறதுனால. ஸோ பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி மூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி மூவ் ஆகிருக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.